வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 295ஆக உயர்வு. காணாமல் போன மேலும் 250க்கும் மேற்பட்டோரை தேடி வருவதாக மீட்புப் படை தகவல். வயநாட்டில் இராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக இரும்பு பாலம் திறப்பு. முண்டக்கை மற்றும் சூரல்மலையை இணைக்கும் பாலம் செயல்பாட்டுக்கு வந்ததால் மீட்புப் பணிகள் தீவிரமடைய வாய்ப்பு. கேரளாவின் முண்டக்கை பகுதியில் இடிபாடுகளில் இருந்து ஒருவர் உயிருடன் மீட்பு. நிலச்சரிவு ஏற்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு வீட்டின் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டவருக்கு மருத்துவ சிகிச்சை. வயநாடு நிலச்சரிவின் தொடக்க புள்ளியான முண்டக்கை பகுதிக்கு நேரில் சென்ற நியூஸ் 18 தமிழ்நாடு குழு. வீடுகளுடன் மலைப்பகுதியாக இருந்த இடம் ஆளரவுமற்ற பள்ளத்தாக்காக மாறிய சோகம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை மேப்பாடியில் சந்தித்து ஆறுதல் கூறிய ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. தந்தையை இழந்த போது ஏற்பட்ட உணர்வு தற்போதும் ஏற்படுவதாக வேதனை. கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு நடிகர் சூர்யா, கார்த்தி மற்றும் ஜோதிகா 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி. கமல்ஹாசன், ஃபகத் ஃபாசில் தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி. SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கான உள்ஒதுக்கீடு செல்லும். லயோலா கல்லூரி என்றாலே கெத்துதான். கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சி. கவலையோடு வந்து நிக்கிறேன். இங்கே நான் படிக்காம போயிட்டேன்னு அப்படின்னு அந்த வருத்தத்தோட. லயலான்னு சொன்னாலே அது ஒரு பெருமை தான், ஒரு கெத்து தான். ஈரோடு மாவட்டத்தில் பவானி உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த காவிரி நீர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலும் 50 வீடுகள் பாதிப்பு. இனி அனைத்து பயணிகள் ரயிலிலும் 4 பொது பெட்டிகள் இருக்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு. ரயில் விபத்துக்கள் குறைந்துள்ளதாக கூறியதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்களை விநியோகிக்க முடிவு. சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையில் தொடங்க திட்டம். சென்னை அருகே பெருங்களத்தூரில் புதிய மேம்பாலம் திறப்பு. பாலம் பயன்பாட்டுக்கு வந்ததால் தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்பு. திருச்சி கொள்ளிடம் நேப்பியர் பாலம் அருகே 2 உயரழுத்த மின்கோபுரம் இடிந்து விழுந்தது. காவிரியில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் விபத்து. சென்னையில் ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டியபடி பேட்டி கொடுத்த நடிகர் பிரசாந்த் மற்றும் தொகுப்பாளருக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்த பாண்டி பஜார் போலீஸ்.
கேரள மாநிலம் வயநாட்டில் ருத்ரதாண்டவம் ஆடிய கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சூரல்மலை டவுனில் இருந்த முண்டக்கை மற்றும் அட்டமலை பகுதிக்கு செல்ல இருந்த ஒரே ஒரு பாலமும் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் புதையுண்ட உடல்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் மீட்கும் நடவடிக்கைகளில் சிக்கல் ஏற்பட்டது. சூரல்மலையை கடக்க பாலமோ சாலையோ இல்லாமல் ஆபத்தான முறையில் நிலச்சரிவு பகுதிகளை கடந்து செல்லும் சூழல் இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து அதிரடியாக களமிறங்கிய இந்திய ராணுவ வீரர்கள் தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டனர். ராட்சத இரும்புகளை கொண்டு 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பெய்லி பால பணிகளை தொடங்கினர். கொட்டும் மழையிலும் பாலம் அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்படவில்லை. பாலம் கட்ட தேவையான பொருட்கள் டெல்லியிலிருந்து கோழிக்கோட்டிற்கு விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டன. அங்கிருந்து அவை 17 ட்ரக்குகளில் வயநாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. மேஜர் சீதா ஷெல்கே தலைமையில் இந்திய இராணுவத்தின் பொறியியல் பிரிவான மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப் தற்காலிக பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டனர். புதன்கிழமை இரவு 9 மணி முதல் வியாழக்கிழமை மாலை 5:30 மணி வரை 16 மணி நேரம் இடைவிடாது பணி செய்து தற்காலிக பாலத்தை வெற்றிகரமாக கட்டி முடித்தனர். இராணுவத்தினர் கட்டி முடித்த பாலத்தில் இராணுவ வாகனத்தை இயக்கி சோதனை செய்யப்பட்டது. பாலப்பணிகள் முடிந்தவுடன் சேற்று சகதி ஆடைகளோடு இராணுவ வீரர்கள் பாரத் மாதா கி ஜெய் என கோஷமிட்டனர். சூரல்மலை டவுனில் இருந்து முண்டக்கை மற்றும் அட்டமலை பகுதியை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள பெய்லி பாலம் 190 அடி நீளமும் 24 டன் எடையும் கொண்டுள்ளது. இதன் மூலம் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முண்டக்கை கிராமத்திற்கு மீட்பு குழுவினர் விரைவாக சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெய்லி பாலம் பொதுவாக இராணுவ பயன்பாட்டிற்கு உட்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டன் பொறியாளர் சர் டொனால்ட் பெய்லியால் உருவாக்கப்பட்டது. இதனால் இவ்வகையான தற்காலிக பாலங்கள் பெய்லி பாலம் என அழைக்கப்படுகின்றன. போர் மண்டலங்களில் விரைவாக பயன்படுத்தக்கூடிய வடிவமைப்பு கொண்டவை. நிலச்சரிவுகளை தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் பிற அவசரகால சூழ்நிலைகளிலும் இப்பாலங்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. நிலச்சரிவால் முற்றிலும் உருக்குலைந்த வயநாட்டின் முண்டக்கை பகுதியிலிருந்து 3 நாட்களுக்கு பிறகு ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். மாபெரும் சவால்களுக்கு மத்தியில் புதையுண்ட வீட்டிலிருந்து ஒருவரை இந்திய ராணுவம் உயிருடன் மீட்டது எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நிலச்சரிவால் உருக்குலைந்த முண்டக்கை பகுதியில் திரும்பிய திசையெல்லாம் மரண போலம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் 3 நாட்களுக்கு பிறகு ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்ட காட்சிதான் இது. கடவுளின் தேசமான கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு எனும் ரூபத்தில் இயற்கை நிகழ்த்திய கோர தாண்டவம் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒரு கணம் உறைய வைத்திருக்கிறது. வயநாட்டின் சூரல்மலை மேலே இருக்கக்கூடிய பகுதிதான் முண்டக்கை. எண்ணற்ற வீடுகளும் உடைமைகளும் மண்ணோடு மண்ணாக புதைந்த வேளையில் களத்தில் இறங்கிய இந்திய இராணுவத்தினர் கடந்த 3 நாட்களாக தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் சூரல்மலைக்கும் முண்டக்கைக்கும் இடையே இருந்த பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் வீடுகள் இருந்த பகுதிகள் ஆறுபோல் காட்சியளிக்கின்றன. இதனால் முண்டக்கை பகுதிக்கு யாரும் செல்ல முடியாததால் மீட்பு பணியில் கடும் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் 3வது நாளான வியாழக்கிழமை இந்திய இராணுவத்தினர் ராட்சத பொக்லைன் எந்திரங்களை ஆற்றுக்குள் இறக்கி நிலச்சரிவால் உருக்குலைந்த முண்டக்கை பகுதிக்கு சென்றனர். அத்துடன் 4 மோப்ப நாய்களையும் தங்களுடன் அழைத்துச் சென்று தேடுதல் வேட்டையை தொடங்கினர். பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் மண்ணில் புதைந்த வீடுகளை தோண்டி அதில் யாரேனும் இருக்கிறார்களா என தேடினர். அனுபவம் வாய்ந்த மோப்ப நாய்களையும் வைத்தும் தேடி பார்த்தனர். இராணுவத்தினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு முண்டக்கை கிராமத்தில்
7 உடல்கள் மீட்கப்பட்டன. அப்போது ஒரு வீட்டின் முன்பாக நின்று மோப்பனாய் குறைப்பதைக் கண்ட இந்திய இராணுவத்தினர் அந்த இடத்தை வேக வேகமாக தோண்டினர். இதில் கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்ததை கண்டுபிடித்தனர். உடனடியாக அவரை மீட்ட இந்திய இராணுவத்தினர் 2.5 கிலோமீட்டர் தூரம் மலைக்கு கீழ் கொண்டு வந்து அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்தனர். மூன்று நாட்கள் தண்ணீரின்றி இருந்ததால் அவருக்கு நீர்ச்சத்து குறைவாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மீட்கப்பட்ட அந்த நபரை கல்பட்டா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மீட்கப்பட்டவர் யார், அவருடன் வேறு யாரேனும் வசித்து வந்தனரா என்ற தகவல்கள் கிடைக்காத நிலையில் சம்பவ இடத்தில் தேடுதல் பணியை தொடர இந்திய இராணுவத்தினர் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. 2 நாட்களாக யாரையுமே மீட்க முடியவில்லையே என துவண்டு போயிருந்த வேளையில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பது மாபெரும் ஆறுதல்தான். அதுவும் சவால்கள் நிறைந்த பகுதியில் ஒருவரை மீட்டிருப்பது இந்திய இராணுவ வீரர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதிகளில் 4வது நாள் மீட்பு பணி தொடங்கியுள்ளது. விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், தற்போது 4வது நாளில் மீட்பு பணிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக என்ன இருக்கிறது? இன்னும் உயிருடன் யாராவது மீட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக 4வது நாள் மீட்பு பணியானது இந்த சூரல்மலை முண்டக்கை பகுதிகளில் தொடங்கி இருக்கிறது. எனக்கு பின்னாடி பார்க்கலாம் நீங்கள், இதான் சூரல்மலையும் முண்டக்கை பகுதியும் இணைக்கக்கூடிய இந்த தரை பாலத்தை இந்திய இராணுவமானது கட்டி இருக்கிறது. அந்த பாலத்தை பார்க்கலாம் நீங்கள். தற்போது இந்த பாலம் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதன் காரணமாக மீட்பு பணிகள் விரைவாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த முண்டக்கை பகுதியில் போய் ரீச் பண்ண முடியாத சூழல் இருந்த நிலையில் தற்போது அந்த பகுதிக்கு இந்திய இராணுவத்திலிருந்தும் மீட்பு படையினரும் அந்த பகுதிக்கு சென்று மீட்பு பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக நேற்று 3வது நாளான நிலையில் யாரும் உயிருடன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் நேற்று ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். நேற்று மாலை ஒரு 5 மணி போல. அந்த அளவுக்கு யாரும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா ஒரு உயிரும் முக்கியமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் மீட்பு படையினர் மிகவும் தீவிரமாக இந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் சம்பவம் நடந்த பகுதி ரொம்ப சேரும் சகதியுமா இருக்கு அந்த முண்டக்கை பகுதி அப்படின்றதுனால அந்த பகுதிக்கு செல்றது ஒரு காலக்கெடுவில் தான் போறாங்க. விடிய காலையிலிருந்து மாலை ஒரு 4-5 மணிக்குள்ளெல்லாம் அந்த இடத்துல இருட்டாயிடுறதுனால அடர்ந்த வனப்பகுதி என்பதனால ஒரு 4-5 மணிக்கெல்லாம் அந்த மீட்பு பணிகள் நிறைவடைந்திருது. அதனால தற்போது விடிய காலையிலே இப்போ மீட்பு பணிகள் எல்லாம் தொடங்கி இருக்கு. இந்த முண்டக்கை பகுதிக்கு தற்போது மீட்பு படையினர் சென்றிருக்கிறாங்க. தற்போது இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த ஜேசிபி கனரக ஜேசிபி வாகனங்கள்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கு. தடைகளாக இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் அகற்றப்பட்டு பாதைகள் சரி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடிந்து கிடக்கிற வீடுகளுக்கு மத்தியில் யாரும் இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காகவும் குழுக்கள்லாம் வரவழைக்கப்பட்டு இன்றும் இந்த மீட்பு பணியானது நடைபெறுகிறது. ஜெனிஃபர், கடுமையான உழைப்போடு செய்யப்படும் மீட்பு பணிகள் மகிழ்ச்சி அளிக்கின்றன. ரகுவரன், உங்கள் பாதுகாப்பும் முக்கியம். விவரங்களுக்கு நன்றி. வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதியில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் கேரள மாநிலத்தில் வயநாடு பகுதியில் உள்ள சூரல்மலை பகுதி. ഒരു രാജ്യമേ പോയി, ഒരു ഗ്രാമേ പോയി. ഇപ്പോൾ ഞങ്ങൾ കുടുംബത്തിൽ മൊത്തം 5 പേര് 6 പേര് മൊത്തമായിട്ട് മരിച്ചു. ഇപ്പൊ വീട് മൊത്തം പോയി, വീടൊന്നുമില്ല. தூத்துக்குடி போயிருக்கோம், அப்புறம் சென்னையும் போயிருக்கோம் ரெஸ்கியூ. இந்த அளவுக்கு கொடூரம் நம்ம பார்த்ததில்லை. கண்ணு கலங்குற அளவுக்கு நம்ம